ஆசைப்பட்டு கருவாடு கேட்டேங்க. வஞ்சிர மீன் கருவாடாவது இல்லை ஷீலா மீன் கருவாடு ஏதாவது ஒன்று. ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆரம்பித்தாதான் 6 மாதத்துக்கு கருவாடை சேவ் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா, கொடுத்து அனுப்பலாம். அதனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கருவாடு ஆசைப்பட்டு கேட்டதுக்காக 9 கிலோ ஷீலா மீனை வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை வந்து கருவாடு போட்டு நீ 6 மாதம் என்ன 6 வருஷம் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தா நான் வந்து பார்த்த உடனே ரொம்ப மலைச்சி போயிட்டேங்க. ரொம்ப மலைச்சிட்டேன். நான் வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப பெருசாக தெரியுது. என்னடா இதை நம்ம நல்ல வேலைங்க, நான் முழுசாக கேட்டேன். 2ஆக கட் பண்ணிட்டு வந்தாங்க. முழுசாக இருந்தால் என் நிலைமையை நினச்சி பாருங்களேன். நான் அதை இன்னும் 2 பீஸாக போட்டிருக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம திருப்பி வேலை காட்டினா என்ன நினைப்பாங்க? தப்பாக தானே நினைப்பாங்க. கொடுக்கறதே பெரிய விஷயம் வாங்கிட்டு வந்து அதுவும் கட் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடாது. வந்துச்சு என்ன பண்ணலான்னு நானும் 2 மணி நேரமாக ரொம்ப யோசித்து ஒரு வழியாக இந்த ஷீலா மீனை கருவாடாக பதப்படுத்தலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவங்க எடுத்து வந்து கொடுத்த மீனையுமே செதில் எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க. நல்லா சுத்தமாக செதில் எல்லாத்தையும் எடுத்து சின்னதாக அப்படியே குடல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். அப்புறம் அந்த கண்ணெலாம் இருக்கும், கண்ணெலாம் வைக்கக்கூடாது. அந்த கண் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி இப்போ மஞ்சத்தூள் உப்பும் வச்சு சாக்கில் கட்டி 3 நாள் தொங்க விடணுமாங்க. 3 நாள் தொங்க விடணுமா. சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். நம்மளால் முடியாதது என்ன இருக்குது? அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த 9 கிலோ ஷீலா மீனை கருவாடாக ஆக்க போகிறேங்க. ஒரு பெரிய சவால் தான் எனக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் சின்ன மீனை நான் வந்து கருவாடாக போட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய மீனை வந்து ஃபஸ்ட்டு முறை நான் போடுறேன். நல்லா அழகாக சூப்பராக இந்த கருவாடு காஞ்சி எடுக்கணும் அப்படின்னு தாங்க நான் நினச்சி இந்த கருவாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாக்கில் கட்டணும், மஞ்சத்தூள் உப்புலாம் போடணும், நிறைய வேலை இருக்குது. நான் வந்து பெரிய வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போதைக்கு சின்னதாக எடுத்துட்டேன். ஏன்னா 3 நாள் கழித்து அதை காய போட்டு திருப்பி அதெல்லாம் குழம்பு வச்சு நம்ம வந்து வீடியோ போடணும் இல்லையா, ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டு வேலையை ஆரம்பித்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பும் போட்டாச்சுங்க. இப்போ சாக்கு மேலெல்லாம் நம்ம உப்பு போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு இந்த மீனை நல்லா சணல் போட்டு கட்டி 3 நாள் நல்லா தொங்க விடணும். எந்த இடத்துல நான் தொங்க விட போகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அதுலேருந்து தண்ணி வடியும். மண் இருந்தால் பரவாயில்ல, மண்ணில் கட்டி விட்டுடலாம். எங்கே வச்சாலும் பயமாக இருக்குது. இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோம்லங்க, கொஞ்சம் பாதுகாத்து தானே வைக்கணும்.